வைகாசி மாதத்தில் வரக்கூடிய 2வது பௌர்ணமி. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2 பௌர்ணமி வந்தது. 1ஆம் தேதியே ஒரு பௌர்ணமி வந்தது. அதே போல் 30ஆம் தேதி ஆகிய நாளைக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது. விசேஷம் என்னென்னா, இதை வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க. விசாக நட்சத்திரத்துடன் கூடி வரும். சரி, என்ன பண்ணலாம் நாளைக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எந்த நேரம் பௌர்ணமி அப்படின்னு பார்த்தரலாம். 30ஆம் தேதி மதியம் 12:54 ஆரம்பித்து 31ஆம் தேதி மதியம் 2:45 வரையிலும் இந்த பௌர்ணமி திதியானது நீடித்திருக்கும். அப்போ செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த நேரத்தில் பௌர்ணமி கிரிவலம் வருவது அப்படிங்கிறது உத்தமம். பௌர்ணமி விரதம் இருப்பவர்களும் இந்த நேரத்தில் பௌர்ணமி விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படும். சரி, ரொம்ப முக்கியமாக என்ன செய்யலாம் இந்த பௌர்ணமி திதியில் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது பௌர்ணமி திதியில் செய்யக்கூடிய மிக உயர்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் அருகாமையில் உள்ள சித்தர் ஆலயங்களுக்கு போய் அங்கே தியானிப்பதும் சரி, அங்கே அமைதியாக உட்காந்து நம்ம வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதும் சரி, இல்லை அவர்களிடம் வேண்டுகோள் வைப்பதும் சரி செய்யலாம். ரொம்ப முக்கியமாக கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது, அருகாமையில் உள்ள சிவாலயம் இருக்குது, அதுவும் மலை மேலே சிவாலயம் இருக்குது அப்படின்னா அங்கே சென்று கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது சித்தர்களுடைய அருள் மற்றும் இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல் அன்னதானம் செய்வது, இந்த பௌர்ணமி தினத்தில் செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது சிறப்பானது. பசித்தோருக்கு நாம் செய்கின்ற இந்த அன்னதானம் அப்படிங்கிறது பரம்பொருளுடைய பூரணமான அருளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் குறிப்பாக பெண் தெய்வமாக இருக்கிறார்கள், ஆற்றல் வடிவமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு மாவிளக்கு போட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதற்கான உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். வழிபாடுகளில் சிறந்தது அப்படின்னதுன்னா, எல்லா வழிபாட்டும் சொன்னாலும் இந்த வைகாசி விசாகத்தன்று வழிபாடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது. அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்வதும், அங்கு வேண்டுதல்கள் வைப்பதும், அங்கு பிரார்த்தனை செய்வதும் உள்ளபடியே உங்களுக்கு நிறைவான மனதை கொடுக்கும். அதே போல் உங்கள் வேண்டுதல் வெற்றியடையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். லக்ஷ்மி நாராயணர் பூஜை செய்கிறதுக்கு உகந்த தினமும் இன்றைய தினத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலும் நடைபெறக்கூடிய பூஜை. அந்த நாளில் நம்ம விளக்கு பூஜை செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பானது ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான நாள், எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாத நாளும் கூட. மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி.